அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்னைக்கு தீபாவளி. இன்னைக்கு ஒரு ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வரக்கூடிய 1/11/2025 முதல் சரிங்களா, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சரிங்களா, ரூபாய் 5000 உதவித்தொகையாக வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. சரிங்களா, என்ன காரணம், எதற்காக இந்த பரிசு தொகை திடீர்னு அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த ஸ்கீம் அப்டேட்டு. அதே போல இந்த 3 வகை அட்டை சொன்னோம் இல்லையா, அது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் எந்தெந்த அட்டைகள், ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. சரிங்களா, இதற்கான டோக்கன்லாம் எப்போ கொடுப்பாங்க, இதை பற்றின தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 5000 தீபாவளி நாளில், அது இன்று முதல் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. சரிங்களா, அது என்ன ஸ்கீம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சரிங்களா, 2026க்கான சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது. அதாவது இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்கு தான் இதற்கான ஸ்கீம் அப்டேட்டுமே வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது என்னன்றதை உங்களுக்கு இன்னமும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த பரிசு தொகைக்காக இந்த ஸ்கீமுக்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி வரை தேவைப்படும் என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு கார்டுதாரர்களுக்கு தலா 5000 வழங்க முடிவு செய்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று, அதாவது இன்னைக்கு தான் மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று அறிவிச்சிருந்தாரு. அது என்னன்னா, ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்தாரு. அதே போலதான் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருக்குங்க. இது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றிருக்கு. இந்த அறிவிப்பை பற்றி தான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர். அதுடன் போட்டி போடும் வகையில் திமுக அரசு பொங்கலுக்கு 2 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அக்டோபர் ஓகேங்களா, இந்த மாதம் தீபாவளி சமயத்தில் ஓகேங்களா பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது. இதனால் அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியம் இல்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் ஆகும். அதே போல ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி 2006
2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது. அப்போது சர்க்கரை பொங்கல் தயாரிக்க பயன்படுத்தும் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை குறிப்பிட்ட எடையில் வழங்கப்பட்டன. பின் 2011, 2016 அதிமுக ஆட்சியில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, 100 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. கடந்த 2016, 2021 வரை அதிமுக ஆட்சியில் மளிகை தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 2021 பொங்கலுக்கு அந்த ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 2022 பொங்கலுக்கு ரூபாய் 500 மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரூபாய் ரொக்கமும் பச்சரிசி, கரும்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கலுக்கும் ரொக்கம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டன. அதே போல இந்த 2026 ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பாக கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கான டோக்கன் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.